தமிழ் 360 வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை பகுதியில் தான் வந்துட்டுருக்கோம். மோஸ்ட்லி இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கிறதுக்கு யாருக்கும் வாய்ப்பு அதிகமாக இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க ஜெயலட்சுமி என்ற ஒரு பொண்ணு வந்து ISSC எக்ஸாம் எழுதி நாசாவுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் எழுதியிருக்காங்க, எப்படிலாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத பற்றின முழு விவரத்தையும் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயலட்சுமி. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஸ்கூல் பேர் ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி புதுக்கோட்டை. நான் வந்து ISSC 2020ங்கிற ஒரு எக்ஸாம் எழுதி நாசாவுக்கு போக செலக்ட் ஆகியிருக்கேன். இந்த எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னா, ஸ்கூலில் கேரம் விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து தண்ணியில் ஒரு பேப்பர் கிடந்துச்சு. அந்த பேப்பரில் எடுத்து படித்து பார்த்தேன். போன வருஷம் மதுரையிலேருந்து ஒரு பொண்ணு செலக்ட் ஆகியிருந்தாங்க, தானியா தர்ஷனம்னு. அவங்களோட ஆர்டிக்கல் இருந்துச்சு. அதில் அவங்க லாஸ்ட்டில் கீழே இந்த வெப்சைட் சொல்லியிருப்பாங்க. உடனே நான் வீட்டில் வந்து என்னோடய சித்தப்பா கிட்ட மொபைல் வாங்கி அதில் அந்த வெப்சைட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு வாரம் கழித்து எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாமில் வந்து 50 1 வேர்டு 5 10 மார்க் கேட்டிருந்தாங்க. 50 1 வேர்டும் சயின்ஸு, சோசியல், ஜெனரல் நாலேஜாக இருந்துச்சு. 5 10 மார்க்கும் நம்மளோட வாழ்க்கை சூழலில் எப்படி முடிவெடுக்கிறோம் அதை பற்றி இருந்துச்சு. இந்த எக்ஸாமில் நான் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மராக செலக்ட் ஆகியிருக்கேன். இதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து உலகம் ஃபுல்லாக வச்ச எக்ஸாம். இதே மாதிரி இன்னும் நிறையா பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க. நான் இந்த எக்ஸாம் எழுத எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னா, வந்து சின்ன வயசுலேருந்தே ராக்கெட்டு, ஸ்பேஸு இதை பற்றி ரொம்ப பிடிக்கும். கலாம் சார் ரொம்ப பிடிக்கும். அதன் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் படிக்கணும், விண்வெளி வீரர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அதுக்கு வந்து நிறையா செலவாகும், படிக்க முடியாதுன்னு அந்த ஆசை இடையிலே விட்டுட்டேன். சரி, நாசா போகலாம், இந்த காம்படிஷனில் செலக்ட் ஆனால் நாசாவுக்கு கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு அதை பார்த்தோன்னா, நாசாங்கிறத பார்த்தோன்னா தான் அந்த எக்ஸாம் எழுதணுன்னே ஆர்வம் வந்துச்சு. நம்ம விட்டதை மறுபடியும் இந்த எக்ஸாம் மூலமாக செலக்ட் ஆன விண்வெளி வீரர் ஆகலாம், ஸ்பேஸ் படிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் எழுதினேன். செகண்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்திருக்கேன். என்னோடய வீட்டில் நான், எங்கள் அம்மா, என் தம்பி. எங்கள் அம்மா வந்து மனநல சரியில்லாதவங்க. அப்பா அதனால வேறு மேரேஜ் பண்ணிட்டாங்க. நானும் தம்பியும் நான் 11th படிக்கிறேன், தம்பி 8th படிக்கிறான். நான் தான் வீட்டில் முந்திரி பருப்பு, எங்கள் ஊரில் முந்திரி பருப்புனா ஃபேமஸ், முந்திரி பருப்பு ஊறிக்கு போவேன். அதில் கிடைக்கிற காசை வச்சு நானும் தம்பியும் தேவையான நோட்டு புக்ஸ் வாங்கிக்குவோம். அப்புறம் சித்தப்பா கிட்டே கேட்டால் சித்தப்பாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு இருக்க இந்த பல கஷ்டங்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இதே மாதிரி மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவங்களோட குடும்ப கஷ்டம், அவங்களோட சூழ்நிலை காரணமாக அதை விட்டுருவாங்க. அது மாதிரி யாரும் விடாதீங்க. முயற்சி என்பது விதை போல, அதை விதைத்து கொண்டே இருங்கள். உழைத்தால் மரம், இல்லையெனில் அது மண்ணிற்கு உரம். உலகம் ஃபுல்லாக அந்த எக்ஸாமில் நிறையா பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆளாக செலக்ட் ஆகிருக்கேன். நான் வந்து 2020 மே மாதம் போகிறேன். 2020னோன்னு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு கலாம் சார் தான் ஞாபகம் வருவாங்க. 2020 போகிறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் அமெரிக்கா போகிறதுக்கு வந்து என்னோடய ஸ்கூல் HM, என்னோடய டீச்சர்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஸ்கூலில் படிக்கிற பசங்க, என்னோடய வீட்டில் என்னோடய சித்தப்பா, அண்ணன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேம், MLA சார், சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள், அப்புறம் வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. இப்போ உங்கள் எல்லாருக்குமே இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த டிஸ்பிளே தெரிய அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இது யாரோட அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கேட்டால் நம்ம ஜெயலட்சுமியோட அக்கௌண்ட் நம்பர் தான். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண உதவியெல்லாம் உங்களுக்கு பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண உதவியை இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு போய் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களோட சின்ன உதவி கூட உங்களோட கனவை நாளைக்கு நனவாக்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி உங்க மேலும் பல இடத்துக்கு போகணும். அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன உதவியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பண்ணுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.